மதுரை மத்திய தொகுதி. ம். ஏன்னா நம்ம சூப்பர் வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் அவர்களோடது. ஸோ அந்த நிலவரம் எப்படி இருக்கு? மதுரை மத்திய தொகுதி வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. மதுரை மத்திய தொகுதிக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு ரொம்ப காலமாகவே. அது என்னென்னா, மதுரை மத்திய தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற சென்டிமெண்ட் ரொம்ப காலமாக அங்கே இருந்தது. அந்த சென்டிமெண்ட்டை உடைச்சவரும் நம்ம பிடிஆர் தான். எப்படின்னா 16ல. ஆமாம், 16ல் அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் கட்சி ஜெயிக்கல. அது வரைக்கும் அங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு 16ல் நாங்கள் கிரவுண்டில் வேலை செய்யும் போதெல்லாம் கூட அதை சொன்னாங்க. நம்ம இங்கே ஜெயிச்சிட்டோம்னா உறுதியாக ஆட்சி வந்துடும் அப்படின்னு. பட் ஆனால் அது அவர் ஜெயிச்சாரு, அங்கே வரல. 21லையும் பிடிஆர் ஜெயிச்சிட்டார். இப்போ 3வது முறையாக களம் காண போகிறாரு. அவருக்கு அங்கே போட்டி வேட்பாளர்லாம் இல்லை. திமுகவில் அது கிளியராக இருக்குது, பிடிஆர் தான் வேட்பாளர். அங்கே பெருசாக யாரும் கிளைம் பண்ணல, அவர் தான் உறுதியாக நிற்க போகிறாரு அப்படின்னு தெரியுது. அதிமுகவில் தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா போன முறை கூட அதிமுக சின்னம் இருந்தே தவிர ஜோதிராமலிங்கம்ன்றவர் அதிமுக காரர். ஆமாம், அங்கே வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு, பசும்பொன் தேசிய கட்சி ஒரு கூட்டணி கட்சியால் அவங்கள வந்து அதிமுக சின்னத்தில் நிற்க வச்சாங்க. ஸோ இப்போது இந்த முறை முன்னாள் துணை மேயர், மதுரை துணை மேயர் மன்னன் வந்து சமீபத்தில் இபிஎஸ்ஸை பார்த்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. எஸ்ஆர் கோபி அதிமுக இணைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் அழகிரியுடைய ஆதரவாளர்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னன் வந்து உறுதியாக மத்திய தொகுதியில் நிற்கிறான்னு கேட்டு அந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் அவர் கட்சியிலே சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? தெரியாது. அப்படி ஒரு தகவல். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மன்னன் கேண்டிடேட்டாக நின்னாரு அப்படின்னா அது வந்து பிடிஆருக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா பிடிஆர் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இல்லையா? அது இல்லாமல் மைனாரிட்டி ஓட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு தொகுதி வேற. அது பிடிஆருக்கு சாதகங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ பாதகங்களும் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே அவருக்கு நிறைய இருக்குது. ப்ளஸ்ஸுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், பண்பாளர், ஊரில் நல்ல மரியாதை, அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது, படித்தவர். இதெல்லாம் வந்து அவருக்கு பாசிட்டிவ் சைடு. இன்னும் ஒன்று இருக்குது, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியாது. என்னென்னா, நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற கொள்கை. அவர் 16லையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, 21லையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நான் ஜனங்க ஓட்டு போட்டால் போடுங்க, பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னா அந்த மாதிரி ஒரு வெற்றி வேணாம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன தைரியமான ஒரு அரசியல்வாதி பிடிஆர். அதனால் அது இந்த முறை என்ன ஆகும்? ஏன்னா இப்போ போட்டி போட்டுக்கிட்டு பரிசு பொருட்களை, வாக்குறுதிகள் அள்ளி வீசுவதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முதலமைச்சரே 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்கு. எடப்பாடி நேற்று போட்டி போட்டுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரேஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு போது அவர் இந்த தேர்தலில் என்ன ஆவார்? ஒருவேளை காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்க போயிடுவாங்களா, இல்லை அவரை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களான்றது தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிடிஆர் 16ல் ஜெயிச்சதுக்கும் 21ல் ஜெயிச்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 16ல் ஜெயிச்சுட்டு அவர் ஏதாவது பண்ணலை அப்படின்னா கூட ஆட்சி எங்களுது இல்லை, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ, அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 21ல் ஜெயித்த போது ஆட்சியும் வந்துருச்சு, ஆட்சி அவங்களது, அவர் தான் எம்எல்ஏ. இப்போ ஏதாவது செய்யலை அப்படின்னா யார் மேலேயும் போய் பழிய போட முடியாது, எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரே கூட சமீபத்தில் ஒரு ஆய்வு போகும்போது, ஏங்க நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நிறைய வேலை நடந்தது, இப்போ ஏன் நம்ம ஆட்சி நடக்குது, ஏன் வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு அதிகாரிகளை பொது வெளியில் கடிஞ்சிக்கிட்ட வீடியோவெலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா, நிறைய வேலை நடக்கலைன்றது அவரே ஒத்துக்கிறாரு. இந்த அதிருப்திகள் எல்லாம் மன்னன் குரூப்பால் அறுவடை பண்ணிட முடியுமா ஆதரவா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா மன்னன்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. ஊரில் நல்லது கெட்டதுகளுக்கு போயிருப்பாங்க, இதெல்லாம் இருக்காங்களே தவிர ஆக்டிவான பாலிடிக்ஸில் இதெல்லாம் இல்லை. இப்போது மறுபடியும் அந்த பழசெல்லாம் தூசு எடுக்கிறாங்க. பிடிஆருடைய பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் அவருக்கு பழக்கம் கிடையாது. அதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு, அபிமானம் இருக்கிற அளவுக்கு சக கட்சி நிர்வாகிகள் கிட்ட இருக்குதான்னா இல்லை. அதனால் இப்போ மன்னன் வந்து அப்படியே ஆப்போசிட். அவர் எல்லாருக்கூடையும் ஈஸியாக மிங்கிளாகி பழகுவார். துணை மேயராக இருக்கும்போது கூட யார் போய் கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிரடி இமேஜ் அவர் மேலே இருந்தாலும், இந்த மாதிரி கட்சிக்காரங்க ஈஸியாக பழக முடியும், கட்சிக்காரங்களுக்கான ஆள் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அவர் கேண்டிடேட்டாக நின்னார் அப்படின்னா அது பிடிஆருக்கு சவாலாக இருக்கும். உறுதியாக வந்து பிடிஆர் தோற்றுருவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. பிடிஆருக்கு போன 2 தேர்தல்களை இந்த தேர்தல் டஃப்பான தேர்தலாக இருக்கும்.